நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் வருவார். மன் அஹக்க பி ஹுஸ்னின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்பாங்க, நாயகமே, உபகாரம் செய்வதிலேயே உயர்ந்தவர்கள் யார்? யாருக்கு நான் முதலில் உபகாரம் செய்ய வேண்டும்? உலகத்திலே படைத்த மனிதர்கள் இருக்கிறார்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், பெற்ற தாயும் இருக்கிறது, தந்தையும் இருக்கிறார்கள். உலகத்திலே பல்வேறு கணக்க மனிதர்கள் இருக்கிறார்கள். உபகாரம் என்று செய்வது யாருக்கு முதன்மையாக செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முக்க என்று சொன்னார்கள். உன்னுடைய தாய்க்கு நீ உபகாரம் செய் என்று சொன்னார்கள். அதே கேள்வியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே கேள்வியை கேட்டார்கள், நாயகமே, உபகாரம் செய்வதில் சிறந்தவர்கள் அடுத்து யார்? உம்முக்க என்று சொன்னார்கள், உன் தாய் என்பதாக சொன்னார்கள். மூன்றாவது முறையும் கேட்கப்படுகிறது, உபகாரம் செய்வதில் மிகச் சிறந்தவர் யார்? உம்முக்க, உன் தாய் தான். மூன்று முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய தாய்க்கு தான் நீ உபகாரம் செய்வது மிகச் சிறந்தது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைகளிலே மிக முக்கியமானவர்கள் பெற்றோர்களிலே தாயும் தந்தையையும் நம்ம எடுத்துக்கொண்டால், முழுமையாக ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கின்ற வரை 10 மாதங்கள் அவருடைய வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிறாள் அல்லவா? அவள் நிறைய சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறாள். சுமந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, அவள் நிறைய சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறாள். மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தாய் குழந்தையை வயிற்றிலே சுமக்குகின்ற நேரத்திலே அவருடைய எலும்புகளிலிருந்து சத்துக்கள் உரியப்படுகிறது குழந்தைகளுக்காக வேண்டி. அவருடைய ரத்தத்திலிருந்து சத்துக்கள் உரியப்படுகிறது குழந்தைகளுக்காக வேண்டி. அவர் உட்கொள்ளக்கூடிய உணவுகளில் இருந்து அனைத்து சத்துக்களையும் குழந்தைகளுக்காக வேண்டி உரியப்படுகிறது. எல்லா சிரமங்களையும் அவள் ஏற்றுக்கொள்கிறார். புரண்டு படுக்குகின்ற நேரத்திலே சிரமம் இருந்தாலும் அவள் அதை சகித்துக் கொள்கிறாள். அவளால் நடக்க முடியவில்லை, சகித்துக் கொள்கிறாள். தூக்கம் வரவில்லை, சகித்துக் கொள்கிறாள். வாந்தி வருகிறது, சகித்துக் கொள்கிறாள். மயக்கம் வருகிறது, சகித்துக் கொள்கிறாள். ஒரு தாய் தன் குழந்தை பிறந்து பெற்றெடுக்கின்ற வரையிலேயும் நிறைய சுமைகளை தூக்கக்கூடியவள் தாய். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபகாரம் செய்வதிலேயே மிக முதன்மையானவர்கள் உன் தாய் என்று சொன்னார்கள். அதுவும் 2 முறை அல்ல, 3 முறை சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி அடுத்து கேட்டார்கள், அடுத்து உபகாரம் செய்வதற்கு யார் தகுதியானவர்கள்? சொன்னார்கள், அபூக்க என்று சொன்னார்கள், உங்களுடைய தந்தை என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்